மட்டன் எடுக்கிறீங்களா? அனிமியாவை ஓட்டும் அற்புத ஆட்டுக்கறி எலும்பு. மட்டன் எடுக்கும்போது ஒரே மாதிரியாக வாங்காமல் மார்கண்டம், சுவரொட்டி போன்றவற்றையும் சேர்த்து வாங்கி சமைத்தால் சத்துக்கள் எளிதாக கிடைக்கும். இதனால் ஹீமோகுளோபின் பிரச்சனையும் தீரும். நீரிழிவு நோயாளிகள், வயதானவர்கள், எடை அதிகம் உள்ளவர்கள், இதய நோயாளிகள், இரத்த அழுத்தம் பிரச்சனை இருப்பவர்கள் ஆட்டுக்கறியை பற்றி நினைக்கவே கூடாது. மருத்துவர்களின் ஆலோசனையின் பேரில் குறைவான அளவு எப்போதாவது எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் உடல் ஆரோக்கியம் மிக்கவர்கள், குழந்தைகள், இளைஞர்கள் என உடல் உழைப்பில் இருப்பவர்கள் மாதம் ஒரு முறையாவது மட்டனை சாப்பிட வேண்டும் என்கிறார்கள். வைட்டமின் B12, நியாசின், இரும்பு, செலினியம் சத்துக்கள் நிறைந்த மட்டனை சரியான முறையில் சமைப்பதால் ஆரோக்கியமும் சத்தும் கிடைக்கும். ஒரே மாதிரியாக ஆட்டுக்கறியாக இல்லாமல் ஆட்டு மண்ணீரலையும் சேர்த்து கொள்ளலாம். இதனை சுவரொட்டி என்பார்கள். இது பச்சையாக இருக்கும்போது சுவற்றில் ஒட்டி கொள்ளுமாம். அதனால்தான் இந்த பெயர் வந்துள்ளது. அமினோ அமிலங்கள், B12 மற்றும் இரும்பு சத்துக்கள் உள்ளன. அதாவது 50 கிராம் மண்ணீரலில் ஒரு நாளைக்கு நமக்கு தேவையான இரும்பு சத்துக்கள் உள்ளதால் இரத்த சோகை பிரச்சனை உள்ளவர்கள் மண்ணீரலை சாப்பிடலாம். நோய் எதிர்ப்பு சக்தியும் பெருகும். மாதவிடாய் பிரச்சனை உள்ளவர்களுக்கும் சிறுநீரக தொற்று உட்பட சிறுநீரக பிரச்சனைகளை கொண்டவர்களும் சுவரொட்டி ஒரு பெஸ்ட் தீர்வு. அதே போல ஆட்டுக்கறி வாங்கும் போது மார்கண்டமும் சேர்த்து வாங்கலாம். மார்கண்டம் என்று சொல்லக்கூடிய ஆட்டின் விலா எலும்பு பகுதியில் கொலாஜன் நிறைய உள்ளது. குளுட்டமைன், புரோலின், கிளைசின், கான்ட்ரைடின் சல்பேட் போன்றவை நிறைந்துள்ளதால் மூட்டுகளுக்கும் எலும்புகளுக்கும் பலம் கிடைக்கிறது. கொலாஜன் இந்த எலும்பு சூப்பில் நிரம்பியுள்ளதால் இரத்த ஓட்டத்தை அதிகரிக்க செய்கிறது. சருமத்திற்கும் நல்லது. அதே போல மட்டன் வாங்கும் போது தோல் பகுதியை நீக்கிவிட்டு வாங்க வேண்டும் என்பார்கள். ஏனென்றால் இந்த தோல் பகுதியில் அதிக கலோரிகள் நிறைந்திருக்கும். இதுதான் இதய கோளாறுகளுக்கு ஆபத்தாக அமைந்து விடுகிறது. எனவே தோல் பகுதியை நீக்கிவிட்டு வாங்க வேண்டும். அதே போல கறியின் மேல் கொழுப்பு சத்துக்களுடன் நிறைந்த வெள்ளை நிற கோடுகள் இருந்தால் அதை வாங்கலாம். அந்த கறிகள் நிறைய சுவையுடன் இருக்கும். மட்டன் வாங்கி வந்ததுமே குறிப்பிட்ட நேரத்திற்குள் சமைத்து விட வேண்டுமாம். அதாவது ஆட்டினுடைய தலையை துண்டித்து கொஞ்ச நேரம் மட்டும்தான் அதனுடைய உயிர் செல்கள் இருக்கும் என்பதால் அதிக நேரம் பதப்படுத்தி வைக்கக்கூடாது. என்ன வியூவர்ஸ், இது போல பல இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸை தெரிஞ்சுக்கணுமா? ஹலோ சிட்டி டிவியை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.